மதி மதி மதி. ஆமா, என் பேர் മതിന്. உனக்கு எப்படி தெரியும்? സാറിന്റെ പേര് മതിയോ? ഞാൻ പറഞ്ഞ മതി മലയാളം മതിയാ. പക്ഷേ ഞാൻ പറയും മതി, ലേഡീസ് പറയും മതി. പോതും പോതുമെങ്കിൽ വേണം വേണം എന്റെ അർത്ഥമാ. ഇയാൾക്ക് എന്തായി? സാറേ, ഈ സരക്ക് POISON பொய்சன் വലിയ பிராண்டோ. மார்லன் பிராண்டோ குடிச்சாரான்னு தெரியாது. ஆனா சாக்ரட்டிஸ் இதுதான் குடிச்சாரு கடைசியா. ஸ்காட்ச் பிராண்டோ. இது வேற. ഈ കുപ്പി സരക്ക് കുടിക്കാൻ നിങ്ങൾ ഭാഗ്യം ചെയ്തിരിക്കണം സാറേ. ആ ഭാഗ്യം എനിക്ക് കിട്ടില്ല. മതി 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 മതി. നന്ദി സാറേ. முதல்ல மதின்ற பேரை மாத்தணும். எஸ், மதியர். Hello, Madi sir. Good morning. Can I have 2 minutes of your time, please? இது மாலை வணக்கம். தமிழ் வாழ்க. Oh, sorry sir. வணக்கம். நாங்க பல்லாண்டு வாழ்க பில்டர்ஸ்ல இருந்து பேசுறோம். நாங்க வீடு மனை விக்கிறோம். என்னது? மனைவி விற்கிறீங்களா? பா, எனக்கு 2 மனைவி சொல்லுவா. யாரோட மனைவியா? சார், மனைவியை விக்கல சார், லேண்ட் மனையை விக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங். இப்போ நான் செய்ய போற காரியத்துக்கு கண்டிப்பா நாளைக்கு லேண்ட் தேவைப்படும். நீங்க நினைச்ச காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் தேவைப்படும் சார்? 6க்கு 4 அடி. 6க்கு 4 அடியா? ஆ? ஓ, 600 by 400 ஸ்கொயர் ஃபீட்டா? ஒரு நிமிஷம் சார். கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுக்கு அடுத்ததே நம்ம லேண்ட் தான் சார். என்ன புதைக்காம விட மாட்டா போல இருக்கு. அந்த லேண்டை நான் வாங்குறேன். ஓ, கிரேட். ஆனா உங்க உண்மையான பேரை இப்ப சொல்லணும். ஏ பூஜா, ஒரு கஸ்டமர் லேண்ட் வாங்குறேன்னு சொல்றாருடி. ஆனா என் உண்மையான பேரை கேக்குறாரு. சொல்லட்டுமா? சும்மா சொல்லு. பூஜா எல்னு சொல்லு. பாஸ். ஃப்ரெண்டு கிட்ட குத்துறே வரட்டா? ஓகே பாஸ். இந்த சேல்ஸ் கமிஷன் எனக்கு வரட்டும். மதி சார். ஹலோ. என் பேரு வர்ணிகா ஜே. பத்திரம் பதியறதுக்கும் எங்க கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என் பத்திரத்தை படிக்கிறேன் கேளுங்க. இந்த இறுதி பத்திரம் சாலிகிராமம் ஒயின் ஷாப்பில் முழு சுயநினைவுடன் எழுதியது. நான் வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்டேன். ஆகையால் இன்று இரவு 12 மணிக்குள் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். என்ன சேல்ஸ் டீல் சக்சஸ் ஆச்சா? பின் குறிப்பு: நான் என் சாவிற்கு காரணம், முழு காரணம் வர்ணிகா ஜே. யோ சார், இப்பத்துல இருந்தே உண்மையான பேர் பூஜா எல் மற்றும் பூஜா எல். பல்லாண்டு வாழ்க. ஹலோ ஹலோ. அந்த லூசு கஸ்டமர் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு சூசைட் பண்ணிக்க போறானாண்டி. அதுக்கு காரணம் வர்ணிகா ஜே பூஜா எல்லாம் எழுதி வச்சுட்டு சாக போறானா. அடி பாவி, இதுக்கு தான் என் பேர் இனிஷியலோட வந்துட்டு சொன்னியா? ரெடி ஜூட். ஆமா ஆமா. ஏ வரு, மணி 12 ஆகுது. நீ ஏண்டி தண்ணிய விஷத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கற? அந்த மதி இந்நேரம் விஷத்தை தண்ணி மாதிரி குடிச்சிருப்பான்ல. ஏய் ஏய் ஏய், லைன்ல ஆள் இருக்காண்டி.
மதி பிரகாஷ். எஸ், மதிப்பிரகாஷ் ஹியர். ஏன் சார் மணி 12 ஆச்சு, இன்னும் நீங்க எழுதி வச்ச மாதிரி சூசைட் பண்ணலல்ல? நீங்க யாரு? வர்ணிகா, சாரி, பூஜா எல். விஷத்துலையும் டூப்ளிகேட் விட்றாங்க போல. என்னயா அது? வேற வேற தமிழ்நாட்டில் விஸ்கிக்கு விஷத்துக்கு வித்தியாசமே தெரியல. குடிச்ச மாதிரி இல்லை. ஒரிஜினல் விஷ பாட்டில் வாங்கி சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அலாரம் வச்சேன். இப்போ நீங்களே அதை ஞாபகப்படுத்திட்டீங்க. தேங்க்ஸ். இந்த சூசைட் நியூஸ் காலைல பேப்பரில் வரும், பாருங்க. குட் பை. பல்லாண்டு வாழ்க. மதி இப்பதாண்டி சூசைட் பண்ண போறானா? சிவனேன்னு போதையில தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி சூசைட் பண்ண வச்சுட்டேடி. இப்போ உடனே மதி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். உன் ஃப்ரெண்ட் கணபதி? அவனை போன வாரமே கட் பண்ணிட்டேனேடி. அப்புறம் அந்த சுதாகர்? அவன் என்ன நேத்தே கட் பண்ணி விட்டான். இப்போ போன்ல பேசினது யாரு? ஈவி சேகரா, அந்த இல்ச்சவாயன் சேகரா. ஷேகர்னா அந்த மொபைல் கம்பெனில ஒர்க் பண்றானே அந்த பையன் தானே? அவங்கிட்ட மதி பிரகாஷோட செல் நம்பர் கொடுத்து அட்ரஸ் மட்டும் ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லு. நாம 2 பேரும் நேர்ல போலாம். எம்மாடி அத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி. பூஜா, ஆஹா, ஈவி ஈவி, நீ ரொம்ப நாளா கேட்டதை நிறைய இப்போ கொடுத்துட்டேன். பதிலுக்கு எனக்கு ஒன்னே ஒன்று இப்போ தெரியா? ஐயே, இது இல்லை. நான் கேட்ட ஒன்று செல் நம்பர் 9420420420 அட்ரஸ். பேரு மதி. லேடி மதி தானே? மதி பிரகாஷ். நல்ல பேர் இல்லை? மதி பிரகாஷாமே, மதி பிரகாஷ். ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் போட்டு ஃப்ளையிங் கிஸ்ஸும் கொடுத்து இன்னொரு பையனோட நம்பர் கேட்டா இனி ஜென்மத்துக்கும் இளிச்சவாயி சேகர் நம்மளை காலே பண்ண மாட்டான். அப்ப நம்ம கால் பண்ணுவோம். எம்மாடி என்ன ஏன் எல்லாரும் இல்ச்சிவாயன் சேகர்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் மதி பிரகாஷ் அட்ரஸ் கொடுக்காமலே உங்கள்கிட்ட எத்தனை கிஸ் வாங்கிட்டு இருக்கேன் பார்த்தியா? வெயிட் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடுறேன். உலகத்தில் இந்த ஜென்மத்தில் எந்த ஆம்பளைக்கும் இப்படிப்பட்ட கிஸ் கிடைச்சிருக்காது. ஆனால் மதி பிரகாஷ் அட்ரஸ் இந்த ஜென்மத்தில் கொடுக்க மாட்டேன். செகண்ட் டைம் கிஸ்ஸா? இவன் தான் உண்மையாவே இளிச்சவாயன் சேகர். ஏதாச்சும் நியூஸ் இருக்காடி? இன்னைக்கு உதவியக்கரங்கள் ப்ரோக்ராம்ல காக்கா முட்டை டைரக்டர் வர்றாராண்டி. திருநெல்வேலியில் இருக்கும் கள்ளக்காதலிக்கு சென்னையிலிருந்தே நல்ல கணவன் கொடுத்த அல்வா. நான் படிக்கிறேன் கேளு. நடிகை சோக்கு சுந்தரியின் ஆபாசமான படம் நேற்று இன்டர்நெட்டில் வெளியானது. இது சோக்கு சுந்தரிக்கு இன்டர்நெட்டில் வெளியாகும் 50வது ஆபாசமான படம் என்பது குறிப்பிடத்தக்கது. சாலிகிராமம் 3வது தெருவில் வைன் ஷாப்பில் விஷம் அருந்தி வாலிபர் தற்கொலை முயற்சி, உயிர் ஊசல். நீ ரெடியாகு, நேர்ல போய் பார்க்கலாம். ஏய், சாலிகிராமம் 3வது தெரு தானடி? ஆமாண்டி. இந்த தெரு தானடி? சீக்கிரம் வாடி. ஃபோன் அவன்தான். யாரு? ஹலோ ஹலோ, நான் குடிக்க வேண்டிய பாய்சன் பாட்டிலை ஸ்காட்ச் பிராண்டுன்னு நினச்சி ஒரு குடிக்கார நாய் ஒன்று குடிச்சிடுச்சு. இப்போ தான் பேப்பரில் பார்த்தேன். அந்த நாய் ஜிஹெச்சில் சேஃபாக இருக்குது. இப்போ நீ எங்கே இருக்க? இப்போது எக்மோரில். நீங்கள்? ராய்பேட்டால. உனக்கு என்னதான் வேணும்? அப்படி கேளுங்க. இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு கெல்லிஸ் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துடுங்க. வரும்போது மறந்துடாமல் இதை வாங்கிட்டு வந்துடுங்க. 5 மீட்டர் நைலான் கயிறு, மஞ்சள் கலர் கயிறு, ஷார்ப்பாக ஒரு கத்தி, பாய்சன் பாட்டில் 1, எக்ஸ்பைரி டேட்டா செக் பண்ணி, அப்புறம் ஃபோல்டு மக்கு ரம்மு, 3 வாட்டர் பேக்கெட், கூலிங் இல்லாமல் இருக்கணும். சைட் டிஷ்ஷு 4 கிலோ ஹாட் சிப்ஸ்லேருந்து சிப்ஸு. ஆனால் சிப்ஸ் கோல்டாக இருக்கணும். 4 மணிக்கு 1 நிமிஷம் முன்னவோ பின்னவோ வரக்கூடாது. வரும்போது கருப்பு ட்ரெஸ்ஸில் தான் வரணும். வரு, ஏன்னா நான் அங்கே தான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். ஹலோ 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 ஹலோ. ஏண்டி
உங்ககிட்ட கருப்பு ட்ரெஸ் இருக்கா? பிளாக் சாரி இல்லையடி. ஏ பூஜா, காலேஜ்ல கிளாஸுக்கு தான் லேட்டா போவோம், இப்பயுமா? அவன் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஏ பூஜா, ஆ ஏ வரு, ம் நம்ம அங்க சாக கிடக்கிற சூசைட் மதியை தானே பார்க்க போறோம். ஆமா. நம்ம ஏதோ நம்மள பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கோம். வாட்ஸ் ஹேப்பனிங் வரு? கால் வருதுடி. ஏங்க நான் சூசைட் பண்ண போகிறேன், அதனால் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் சோகமாக வருவீங்கன்னு பார்த்தா மிஸ் கேரளா மாதிரி வந்திருக்கீங்க. கூட யார்? மிஸ் சென்னையா? ஆமாம், நான் சொன்ன லிஸ்ட் படி கயிறு, முக்கியமாக ஓல்டு மங்கு, ரம்மு எதுவும் இல்லையே. அதெல்லாம் வண்டியில் இருக்கு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? லுக் ஸ்ட்ரைட். Hey girls. என்ன லுக்? இவனுக்கு என்னன்னா நமக்கு என்னடி? பார்த்தீங்களா, நான் அழகாக இல்லைன்னு தானே சாகட்டுன்னு விட்டு போகிறீங்க. நானும் ஸ்மார்ட்டாக பிரின்ஸ் காரில் வந்திருந்தா மேடம் பசங்க இப்படி பாஸ்ன்னு விட்டு போகிறதால தான் பசங்களும் பொண்ணுங்களை டைம் பாஸ்ன்னு நினைக்கிறாங்க மேடம். பாயிண்ட்டை பிடிச்சிட்டாண்டி. தேங்க்ஸ், வரேன் மேடம். வெயிட். இவ்வளோ தூரம் வந்துட்டு சாக கிடக்கிறவன்ட்ட ஹலோ கூட சொல்லாமல் போனா லேடிஸ் கழகில்ல. வா. ம் Come on. Oh, cha. ஐ எம் மதி பிரகாஷ் ஹியர். எதுக்கு அடிக்கிறீங்க? ஹலோ. Oh my god. அம்மா, இப்படிப்பட்ட வழி எடுத்துதான் உங்க அம்மா, எங்க அம்மா, நீ, நான் எல்லாருமே பிறந்திருக்கோம். பெருப்பையன் பிரசவம்னு சொல்றாங்க தெரியுமா? ஒரு தாய் சவமாகி மறுபடியும் இந்த உலகத்துல பிரவேசிக்கிறதுனாலதான். ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட தாய் திரும்ப செத்து பொழைக்கிறான். இப்போ உள்ள கேக்குதே இந்த குரல். நம்ம இளையராஜா, எம்எஸ்வி, ரஹ்மான் எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல மியூசிக் போட்டாலும் கிடைக்கக்கூடிய உன்னதமான மியூசிக்கை விட மென்மையானது. நல்லா ரசிச்சு கேளு. உங்க அம்மா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க. அந்த உயிரை போக்குறதுக்கு வாட் பிளடி ரைட்ஸ் யூ ஹேவ். நான் 8 வயசா இருக்கும்போது எங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சாகும்போது அவங்க உயிர் மட்டும் போகல, என் உயிர்ல பாதி, எங்க அப்பா உயிர்ல பாதி சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. Now I'm just half alive. Suicide is a crime. Ultimate crime. Penultimate crime against your entire family. ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு, தினம் எத்தனை உயிரை காப்பாத்த எத்தனை டாக்டர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறாங்கன்னு. ஜெயிக்கிற வரைக்கும் வாழ்க்கையில தோத்துதான் ஆகணும். தோத்துட்டியா? வா சூசைட் பண்ணலாம். இந்த உலகத்துல தங்களுடைய தேவையை பெற மண்புழுல இருந்து மாபெரும் யானை வரைக்கும் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமையை கொடுத்திருக்காரு. உன்னோட திறமையை கண்டுபிடி. மண்புழு அளவுக்கு கூட திறமை இல்லையா? வா சூசைட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன் திங், சாகணுங்கிற உறுதிய தயவு செஞ்சு வாழணுங்கிறதுல காட்டு. நீயும் எங்க அம்மா மாதிரி சூசைட் பண்ணி உங்க ரிலேஷன்ஸையும் என்ன மாதிரி நடப்பனமா அலைய விட்டுறாத. தட்ஸ் ஆல். பேசி முடிச்சிட்டிங்களா? 8 வருஷமா சம்பளமே இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டரா வெறும் சாப்பாட்டுக்காக 16 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கல. பல வருஷமாக வருமானமே இல்லைங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூட கையில் காசு இல்லைங்க. ஒவ்வொரு தாயும் தான் சிசுவை 10 மாதம் தான் சுமப்பான். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் கதையை நெஞ்சில் எத்தனை மாதம் சுமப்பான்னு அவனுக்கே தெரியாதுங்க. முதல் ப்ரொடியூசர் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒவ்வொரு நாளும் பிரசவ வழிதாங்க. எனக்கு மட்டும் 1 கோடியில் ஒரே ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கட்டுங்க, நான் படம் பண்ணி ஜாக்பாட் அடிச்சு காட்டுறேங்க. இந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. நான் வாழறதில்ல அர்த்தமே இல்லைங்க. என்னை விட்டுருங்க. சாரி மதி.
வருக்காச்சு அப்பா இருக்கிறாங்க. எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. நான் ஒரு ஆர்ஃபன். சிம்பிள் மதி. வாழ்க்கையை இந்த நிமிஷத்தை வாழ்ந்து பார்க்கணும், இல்லை வாழ்ந்து காட்டணும். நான் உனக்காக ப்ரே பண்ணுறேன். வரு, டேக் ஹிம். இப்போ சொல்லு, வெளியே போலாம். உனக்கு 5 minutes டைம். உன் ப்ராப்ளம் தான் என்ன? என்னுடைய கதையை காது கொடுத்து கேட்குறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ. எப்போவுமே நான் கதை சொல்லும்போது எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ வணங்கிட்டு தான் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த செல்லில் 3 நிமிஷம் அலாரம் வச்சுருக்கேன். இந்த கதை பிடிக்கலனா என்கிட்ட சொல்லாமலே எந்திரிச்சு போயிடலாம். இந்தாங்க. பிள்ளைங்க வசதியாக வாழ வசதியே இல்லாமல் உழைக்கிறார் பாரு ஒரு ஜீவன், அதாங்க அப்பா. A film dedicated to all loving dads. Hey, எங்கே ஆளை காணோம்? எங்கே போயிட்டா? நம்ம சொன்ன கதை அவ்வளோ மோசமாகவும் இருக்கு. நானே ஒரு தில்லாலங்கடி என்கிட்டே பல்லாங்குழி ஆடிட்டு செல்லை எடுத்துகிட்டு போயிட்டாளா? செல்லுக்கு என்ன பண்ணுறது? செல்லை தூக்கி விசிறிப்பாளோ? மதித்தம்பி, காணாமல் போன உங்கள் மொபைலில் தேடுறீங்களா, இல்லை சினிமாவில் தொலைச்ச உங்கள் வாழ்க்கையை தேடுறீங்களா? யார் இந்த அப்பாட்டகரு? நம்ம ஜாதகத்தையும் சொல்கிறான். இந்தாங்க, இந்த 2ல் ஒன்றை எடுத்துக்கிட்டு நீங்கள் தொலைச்ச செல்லையும் உங்கள் வாழ்க்கையையும் வாங்கிக்கிங்க. எல்லாம் 1000 ரூபாய் கட்டு. 1 கோடி. ஜாக் பாட்ராமதி. இந்தாங்க, உங்கள் பேரில் 1 கோடிக்கு செக். நீங்கள் செஞ்ச சிறு உதவிக்கு இந்த ராஜேஸ்வரனால் முடிஞ்ச ஒரு பரிசு. எது வேணுமோ எடுத்துக்குங்க. என்னை வேற மதிப்பிரகாஷ் நினச்சி இந்த ஏமாந்தீஸ்வரன் ஹெல்ப் பண்ணுறான். விடக்கூடாது, விடவே கூடாது. ராஜேஸ்வரன் சார் பணத்தில் யார் பேருமே எழுதியிருக்காரு. கால்கள் மாதிரி யாருக்கிட்ட வேணாலும் பாஸ் ஆகும். ஆனால் செக்கில் நம்ம பேர் மட்டும்தான் இருக்கும். ஒய்ஃப் மாதிரி நம்மக்கிட்ட மட்டும்தான் சார் பாஸ் ஆகும். ஸோ இவ்வளோ அன்பாக நீங்கள் கொடுக்கும்போது 2யுமே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ். டாக்ஸி. சாப்பாடு ரெடிங்க, சாப்பிடலாம். வரு, இந்த வீடு தாம்மா நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹவுஸு. இது வரைக்கும் நான் வாங்கின 8 பங்களாவில் என்னோட ஃபேவரட் இது தான். ஐ மீன் இந்த வீடு தான். நைஸ். சித்தி, அந்த மதி பக்கா ஃப்ராடு. 1 கோடி கேஷ் மட்டும் இல்லாம 1 கோடி செக்கையும் சேர்த்து அடிச்சிட்டு போயிட்டான். வருணி, உன்னோட சின்ன வயசுல உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ உங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் இவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அந்த கோவத்துல 16 வருஷம் நீயும் உங்க பாட்டியும் எங்களை ஒதுக்கி வச்சிட்டீங்க.
பரணி, 200 வருஷமா இருட்டா இருந்த குகையில வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு எத்தனை காலம் ஆகும்? ஒரே ஒரு நொடி. அந்த மாதிரி தான் மேஜிக் பண்ணி உன்னை ஒரே நொடியில எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான் அந்த மதி. ஐயோ சித்தி, அவன் ஒண்ணும் மேஜிக் பண்ணல. அழகா அப்பாவை பத்தி ஒரு கதை சொன்னான். ஒரு அப்பாங்கிறவரு 10 தாய்க்கு சமங்கிறத ஒரு கதையில ரொம்ப அழகா கியூட்டா புரிய வச்சான். அதனாலதான் நான் டாடி அவனுக்கு 1 கோடி கொடுக்க சொன்னேன். ஆயுள் தண்டனையே 14 வருஷம்தான். ஆனா நானும் பாட்டியும் சேர்ந்து உங்களை 16 வருஷம் தவிக்க விட்டுட்டோம். சாரிப்பா. சாரி சித்தி. சரி, ரிலாக்ஸ். டிவி போடுமா. ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். நமது இந்த உதவிக்கரங்கள் நிகழ்ச்சியில வந்து சினிமா துறையில புதிதாக சாதித்தவர்களுடைய முதல் பட வாய்ப்பை வாங்கித்தர உதவியவர்களை நமது ஸ்ரீ டிவி நிறுவனத்தார் வீட்டிற்கே சென்று அவரை கௌரவித்து அவர்களுக்கு பரிசளிக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த வாரம் பொங்கல் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான விஎஸ்பி வாங்க சூசைட் பண்ணிக்கலாம் படத்தோட டைரக்டர் திரு மதி பிரகாஷ் அவர்களின் உதவியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி. அம்மா அப்பா உங்களுக்கு எப்படி? அம்மா அப்பா தாங்க நன்மைகளின் சுரங்கம். அருவியோட ஒவ்வொரு துளியும் அருவிதான். அது மாதிரி தாங்க அப்பாவுடைய ஒவ்வொரு செயலும் அன்புதான். சார், அழகு பத்தி உங்களோட கருத்து? உங்களை பத்தி கேக்குறீங்கல்ல சார், உலகத்துல எந்த மிருகமும் யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்காது. ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் கேட்கும்போது உதவி செய்யறது தான் உண்மையான அழகு. கிரேட் சார். உங்களுடைய வெற்றியின் தத்துவம்? உங்களுக்காக வெறியோட விளையாடுங்க, யாருக்கும் எதிராக விளையாடாதீங்க. நடந்துட்டு பேசலாமே? ஓகே, போலாமே. சார், உங்கள் முதல் சினிமா குரு யார் சார்? பசிதா. சார், உங்க கல்வி தகுதி? எங்க அப்பா மடியில கிடைச்ச கல்வியை விட வேற எந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் கிடைக்கல. சார், விடையே தெரியாத ஒரு கேள்வி சொல்லுங்களேன். விடையே தலையணி மந்திரம் எந்த லாங்குவேஜ்? சார், சூசைட் தாட்ஸ் உள்ளவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் சார்? நான் குடிக்க வேண்டிய பாய்சனை இன்னொருத்தர் குடிச்சனால தான் இப்போ நான் எங்கள் உயிரோட இருக்கேன். இப்போ நாட்டில் பல சூசைடுக்கு மெயின் காரணம் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையென்ற ஒரு நெகட்டிவ் தாட்டு தான். பட் உங்களுக்கு உதவி செய்ய 24 மணி நேரமும் உள்ளவே இருக்காருங்க, அது நீங்களே தான். உங்கள் தொழிலை நம்புங்க, உங்களை நம்புங்க. ரெடியா? எல்லாம் சரியாயிடும். சார், வாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேமரா யூனிட் 1 ரோஹித். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கி காலிங் பெல் யாருன்னு பாரு. பாரதி அண்ட் டீம். ஸ்பான்சர்ட் பை பாசிட்டிவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சிவானந்த் பில்டர்ஸ், சிவா ஃபைனான்ஸ். நாங்க ஸ்ரீ டிவில இருந்து வந்திருக்கோம். வாங்க. இது என்னோட ஹஸ்பண்ட், இது என்னோட டாட்டர் பர்ணிகா. ஹலோ, ஹாய். வெல்கம். சார், இவர் ரோஹித், எங்க கேமராமேன். உதவியக்கரங்கள் ப்ரோக்ராம்காக உங்களை பேட்டி காண வந்திருக்கோம். உட்காருங்க. தேங்க்யூ. ரோஹித், கேமரா செட் பண்ணுங்க. ரோஹித், கேமரா ரெடியா? ரெடி மேடம். சார், உங்க முத படம் விஎஸ்பி வாங்க சூசைட் பண்ணிக்கலாம் வெறும் 1 கோடியில தயாரிக்கப்பட்டு இப்ப 8 நாள்ல 44 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. டாக்ஸ் போக 44 கோடி. ஓ, ஓகே. இந்த முதல் மாபெரும் வெற்றிக்கு உதவிய கரங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இந்த படம் ரிலீஸ் ஆகி 8 நாள் தான் ஆகுது. 8 நாளைக்கு முன்னாடி எங்கே போனாலும் பஸ்ஸில் தான் போவேன். ஆனால் இன்னைக்கு நான் சொந்தமாக வாங்கின வீட்டில், நான் புதுசாக வாங்கின பென்ஸ் காரில் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஆசம். 8 நாள்ல ஜாக்பாட் சார். தேங்க்யூ. ஜாக்பாட் தான். இந்த ஜாக்பாட் அடிக்க உதவிய கரங்கள் திரு ராஜேஸ்வரன். பல பேர் வாழறதுக்கு காசே இல்லாமல் போராடுவாங்க. ஆனால் நான் சூசைட் பண்ணிக்க கூட காசே இல்லாமல் போராடின சமயம். நம்ம ருசியை ஷேர் பண்ணுறதுக்கும் நம்ம பசியை ஷேர் பண்ணுறதுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. ஆனால் எனக்கு நீங்கள் பசியே இல்லாமல் பண்ணிட்டீங்க சார். சார், நீங்கள் கொடுத்த 1 கோடியில் தான் சார் இந்த படத்தையே எடுத்தேன். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ராஜேஸ்வரன் சார், இந்த ஸ்ரீ டிவி மூலமாக என்னால் முடிஞ்ச உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். சார், எங்க சேனல்ல வர உதவியக்கரங்கள் ப்ரோக்ராம் மூலமா
உங்களை ஆனர் பண்ணி மிஸ்டர் மதி பிரகாஷ் இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. என்ன கிஃப்டா? சார், ஸ்ரீ டிவிலேருந்து. தேங்க்யூ மேடம். அஹ்? 22 கோடியா? டவுட் வேண்டாம் சார், கண்டிப்பாக செக் பாஸ் ஆகிடும். இந்த 30 வார உதவியக்கரங்கள் நிகழ்ச்சியில இவ்ளோ காஸ்ட்லியா கிஃப்ட் கொடுத்தது நீங்க தான் சார். ராஜேஸ்வரன் சார், என் பேரில் நீங்கள் கொடுத்த செக் இன்னும் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இதை என்கேஷ் நான் பண்ணவே மாட்டேன். இப்போ உங்க அடுத்த உதவியக்கரங்கள்? அடுத்து மிஸ் வர்ணிகா, ராஜேஸ்வரன் சாரோட ஒரே டாட்டர். மேடம், டீ குடிக்க கூட காசே இல்லாமல் இருந்த என்ன இன்னைக்கு டீ எஸ்டேட் வாங்குற அளவுக்கு வாழ்க்கையை உயர்த்திட்டீங்க. நீங்கள் சொன்னது தான், வாங்க சூசைட் பண்ணிக்கலாம். நம்ம படத்தோட டைட்டில். ஒரு நாளைக்கு நீங்களும் ஈஸ்வரன் சாரும் உங்கள் சித்தியும் என்னுடைய புதுசாக வாங்கின வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். அப்போது அந்த டைமில் என்னுடைய கார் உங்கள் வீட்டு வாசலில் உங்களுக்காக காத்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி மறக்காதவர்களையும் கடுமையாக போராடுபவர்களையும் இந்த கோடம்பாக்க சினிமா என்றும் கைவிடாது என்பதற்கு சிறந்த உதாரணம் திரு மதி பிரகாஷ் அவர்களே.